ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சாஃப்ட்வேர் உலகம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்க்கான சப்ஜெக்ட், அதாவது CS3591 அந்த சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு லெசனுமே நம்ம போட போறோம். ஸோ இதே போல இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம போட போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். என்னன்னா நெட்வொர்க்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரோட்டோகால் என்ன, டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ் என்ன, சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ் இதெல்லாம் பார்த்திருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம நம்ம அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான ஒண்ணு. ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் டைப்ஸ்னா என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் லிங்க் ஆயிருக்கும். ஸோ அதாவது லிங்க் ஆகிறது மட்டும் இல்லாம ஒரு டேட்டா கம்யூனிகேட் பண்ணும். இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு கம்யூனிகேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிசோர்சஸ், டேட்டாஸ், அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கம்யூனிகேட் ஆகிறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இது அந்த கம்ப்யூட்டர்ஸ் நெட்வொர்க் கேட்டகரைஸ் எப்படி ஒரு சைஸ் மூலியமா கேட்டகரைஸ் பண்ணலாம். அது மொத்தம் 3 டைப்ஸா இருக்கு. ஸோ 3 டைப்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் மெயினா இது என்னன்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது தனி. நம்மளுக்கு மேஜரா இருக்கக்கூடிய டைப்ஸ் பாத்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது இதுல பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல நம்மளுக்கு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதாவது ஒரு சின்ன ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாலே கனெக்ட் ஆயிருப்பாங்க. அதாவது ஒரு பில்டிங் ஆகலாம், இல்ல ஒரு ஆஃபீஸ் ஆகலாம், அந்த மாதிரி இடத்துல இது பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆனாலும் இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லேண்ட் கேபிள் இருக்கு இல்லையா, அந்த லேண்ட் கேபிள் வழியா. அந்த லேண்ட் கேபிள் பாத்தீங்கன்னா ஒன்னு கோஆக்சியல் கேபிளா இருக்கலாம், இல்ல ட்விஸ்டட் பேரா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இது லெஸ் காஸ்ட்லி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஹப்ஸ், நெட்வொர்க் அடாப்டர்ஸ், எத்தர்நெட் கேபிள்ஸ் மூலமா தான் இதை யூஸ் பண்ணி லெஸ் காஸ்ட்லி அப்படின்னே சொல்லலாம். இது டேட்டா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா ஃபாஸ்டா தான் இருக்கும் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல. அது மட்டும் இல்லாம இது காமன் கேபிள் ஆர் ஸ்விட்ச் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கும். இது காமன் கேபிள் ஆர் ஸ்விட்ச் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா? அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், சீப்பாவும். அதாவது சீப்பா டேட்டா அதாவது லெஸ்ஸான அமௌண்ட் நம்ம டேட்டாஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டேட்டாக்கு சென்ட்ரலைஸ்டா இருக்கும், டேட்டா செக்யூர்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஷேரிங்கும் இருக்கும். நெக்ஸ்ட் இதே டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹை செட்டப் காஸ்ட். ஃபர்ஸ்ட் அது ஹை செட்டப் பண்றதுக்கு கொஞ்சம் காஸ்டா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பிரைவசி வயலேஷன்ஸ்ங்கிறது பிரைவசி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதனால டேட்டா செக்யூரிட்டி த்ரெட் இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்லையா அதை மெயின்டெனன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லாம லேண்ட் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைட் ஏரியா நெட்வொர்க். வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். வைட் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது என்னன்னா இது எக்ஸ்டெண்ட் ஒரு லார்ஜ் ஜியோகிராபிக்கல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியா, அதாவது ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல ஒரு கண்ட்ரியா இருக்கலாம், இது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கிறது ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னே சொல்லலாம். வைட் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது கொஞ்சம் லேனை விட கொஞ்சம் பெருசு அப்படியா இருக்கும். ஸோ இது நாட் லிமிடெட், ஒரு சிங்கிள் லொகேஷனுக்கு மட்டும் லிமிடெட் கொடுக்க மாட்டாங்க. அதாவது லார்ஜ் ஏரியா, அதாவது ஒரு டெலிபோன் லைன் மூலியமாவோ ஒரு ஃபைபர் மூலியமாவோ கனெக்ட் ஆகிக்கலாம். அதாவது சேட்டலைட் லிங்க் இந்த இது மூலியமா. இது இன்டர்நெட்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த வேர்ல்ட்ல. அதாவது பிக்கஸ்ட் வேன்னே சொல்லலாம் இன்டர்நெட்ங்கிறது. இப்போ நெட் இல்லாம யாருமே இருக்கிறது இல்லையா? சோ இந்த நெட் எப்படி வருதுன்னா வைட் ஏரியா நெட்வொர்க் மூலியமா தான் நம்மளுக்கு கிடைக்குது. சோ வைட் ஏரியா நெட்வொர்க் பாத்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்டா இருக்கலாம், ஸ்விட்ச் வேனா இருக்கலாம். எப்படின்னா
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்நெட் வந்து டேட்டா சென்ட்ரலா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரலைஸ்டு வாய்ஸா இருக்கும். தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க இந்த இன்டர்நெட்டை. விபிஎன் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பிரைமரி சைட்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆஃபீஸஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கும் நம்ம வந்து இந்த வைட் ஏரியா நெட்வொர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் வைட் ஏரியா நெட்வொர்க் தான் பார்க்க போறோம். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியா வந்து கவர் ஆகும். டேட்டா சென்ட்ரலைஸ்டா இருக்கும். மெசேஜ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ரிசோர்சஸ் அதே போலதான், இது லேண்ட்லைன் இருக்கும் அதே போலதான். பட் ஆனா பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நார்மல் வைஃபை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காமன் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் வைஃபை எல்லாம் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு த்ரெட் மெசேஜஸ் வருது. அதாவது இந்த மாதிரி நீங்க காமன் வைஃபை வந்து பப்ளிக் வைஃபை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் வந்து மேபி அவங்க வந்து செக்யூர் பண்ணிக்கலாம், ஹேக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபயர்வால், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்லாம் நம்ம ஏற்றிருக்கணும். இது வந்து ஹை செட்டப் காஸ்ட் தான். அதுக்கப்புறம் ட்ரபிள் ஷூட்டிங் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் it may be happen. So இதெல்லாமே வந்து disadvantages of wide area network. Next வந்து நம்ம metropolitan area network அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். அதாவது metropolitan area networkங்கிறது என்னன்னா MAN. அதாவது இது எப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க். இது வந்து லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியா, அதாவது லேனை விட ரொம்ப பெருசா, வேனை விட பெருசா வந்து லார்ஜர் நெட்வொர்க் வந்து கவர் ஆகும். ஒரு ஆஃபீஸ் பில்டிங், யூனிவர்சிட்டி கேம்பஸ், கவர்மெண்ட் பில்டிங், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இந்த மாதிரி பெருசா வந்து கவர் ஆகும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா டவுன்ஸ், சிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகும். வேரியஸ் லேண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மேன் வந்து அது எதுக்குன்னா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் லைன் மூலியமா வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அந்த லேண்ட் வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் லைன் மூலியமா மேன்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஹையர் ரேஞ்சா இருக்கும் லேனை விட. அது மட்டும் இல்லாம அடிக்குவேட்டா இருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே. ஸோ இதோட நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர்நெட்வொர்க். இன்டர்நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இன்டர்நெட்வொர்க்குங்கிறது 2 அல்லது 3 கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், அதாவது லேனா இருக்கட்டும், வேனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கம்பைனா இருக்கிறது தான் வந்து இன்டர்நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டிவைசஸ்ல, வேரியஸ் டிவைசஸ், அதாவது ரூட்டர்ஸ்ல, கேட்வேஸ்ல, பிரிட்ஜஸ்ல அந்த மாதிரிலாம் கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது பப்ளிக், பிரைவேட், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் எல்லா கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இன்டர் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, பப்ளிக்கும் பிரைவேட்டுக்கும் கமர்ஷியலுக்கும், அந்த இன்டர் கனெக்ஷன் தான் இன்டர் நெட்வொர்க்கிங் சொல்லுவாங்க. ஸோ இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து எக்ஸ்ட்ராநெட், ஒன்று வந்து இன்ட்ராநெட். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராநெட்னா என்ன, இன்ட்ராநெட்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ராநெட்டுங்கிறது என்னன்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ராநெட்டுங்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் இருக்கும். அதாவது அதாவது லாகின் கிரெடென்ஷியல்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும்தான் வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராநெட்னு சொல்லுவாங்க. இது வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம்னா மேனு, வேனு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எக்ஸ்ட்ராநெட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேன் இருக்காது. அதில் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனாவது எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கோட இருக்கும். ஓகேவா. இன்டர்நெட்டுங்கிறது என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா. அந்த ஆர்கனைசேஷன் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்குன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன், ரிசோர்சஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இன்ட்ராநெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராநெட் அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட்டோகால் லேயரிங் பார்க்கலாம். ஸோ இதே போல் கண்டினியூவாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து போட போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக வீடியோ போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.